ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தன் சொன்னது சரியாகத்தான் இருக்கிறது. மேலும் இந்த உலகில் ஏமாறுவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதிலும் ஏழைகள் ஏமாந்தால் அம்பலத்தில் ஏறாது என்பதையும் நான் உணர்ந்தேன். ஒரு சம்பவம். ஏமாற்றியவர் ஒருவர், ஏமாந்தவர்கள் பல பேர். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் சாராம்சம் தீபாவளி சீட்டு. ஒவ்வொரு தீபாவளியும் பலருக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது, பலருக்கு திண்டாட்டமாக இருக்கிறது. இந்த தீபாவளியை ஒட்டி பல பேர் சம்பாதிக்கிறார்கள், பல பேர் ஏமாறுகிறார்கள் என்பதை கடந்த பல வருடமாக தீபாவளி ஃபண்டு போட்டு ஏமாற்றியவர்கள், ஏமாறுபவர்கள் போன்ற நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து செய்திகளில் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். இந்த தீபாவளி ஃபண்டு போட்டு ஏமாற்றும் வழக்குகளை பொறுத்தவரை நாம் காவல்துறையை குறை சொல்ல முடியாது. காரணம், காவல்துறை ஒவ்வொரு முறையும் தீபாவளி ஃபண்டு போடுவது குற்றம், அது சட்டப்படி தவறு என்று எடுத்து கூறிதான் வருகின்றன. ஆயினும் பொதுமக்கள் ஒவ்வொரு வருடமும் ஏமாந்து காவல்துறையில் நின்று நியாயம் கேட்கும் சம்பவம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வருடமும் இந்த தொடர்கதை இருப்பதை என்பதை நாம் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடந்த 2024 அக்டோபர் மாதம் தீபாவளி ஃபண்டு ஒருவரிடம் போட்டு கிட்டத்தட்ட 64 லட்சத்திற்கு மேல் ஏமாந்து இந்த வருடம் பணம் கொடுக்கப்படுமா, தீபாவளி கொண்டாடுவோமாக என்று திண்டாடி நிற்கும் ஏழைகள், அது குறிப்பாக பெண்கள் ஏமாந்து நிற்பதைத்தான் இந்த சம்பவத்தில் பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த நிகழ்ச்சியில் குற்றம் செய்தவர் யார், ஏமாந்தவர்கள் யார் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தஞ்சையை சேர்ந்த ஒருவர், அவர் சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம். இவர் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூருக்கு சென்று அங்கு சோப்பு விற்பனையில் ஈடுபட்டுள்ளார். அந்த சோப்பு விற்பனையில் பெண்கள் பணியாற்ற வேலைக்கு அமர்த்தியுள்ளார். அவர்களுக்கு சம்பளம் தருவதாகவும் கூறி அவர்களுக்கு சம்பளம் வழங்கியுள்ளார். இந்நிலையில் அந்த பெண்களை தீபாவளி ஃபண்டு சீட்டு தாங்கள் பிடித்து தாருங்கள், தங்களுக்கு கமிஷன் தருகிறேன் என்று கூறியும், அதாவது ஆசை வார்த்தை கூறியும் உள்ளார். அந்த பெண்களும் தங்களுக்கு கமிஷன் வருகிறதே என்ற அடிப்படையில், மேலும் சோப்பு கம்பெனி நடத்தி வருகிறார், தங்களுக்கு சம்பளமும் கொடுத்து வருகிறார். எனவே அவர் மீது நம்பிக்கை வைத்து, அவர் கூற்றை நம்பி, அதாவது அவரது சொல்லை நம்பி தீபாவளி சீட்டு ஒவ்வொருத்தரும் பிடித்து கூறினர். அதாவது கடந்த அக்டோபர் மாதம், அதாவது 2024 அக்டோபர் மாதம் சீட்டு ஆரம்பிக்கப்படியது. ஒரு சீட்டின் மதிப்பு ரூபாய் 100. இதன்படி பார்த்தால் கிட்டத்தட்ட மொத்தம் 64 லட்சம் ரூபாய்க்கு இந்த சீட்டை ஒரு குறிப்பிட்ட பெண்கள் பிடித்து கொடுத்துள்ளனர். மாதம் தொகையை வசூலித்து அவருக்கு ஜிபே மூலம் பணத்தை அனுப்பியுள்ளனர். அவரும் அதை பெற்றுக்கொண்டார்கள். இதற்கு அனைவரும் சாட்சிகள் வைத்துள்ளனர். வெறும் தீபாவளி ஃபண்டு சீட்டு மட்டுமல்ல, பரிசு குழுக்கள் சீட்டு, படிக்கும் குழந்தைகள் வளர்ச்சி சீட்டு, பொங்கல் சீட்டு, அந்த சீட்டு, இந்த சீட்டு என 5 ரூபாய் முதல் 500 ரூபாய், 1000 வரை சீட்டுகள், பல்வேறு சீட்டுகளை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் நமக்கு தெரிந்தது 64 லட்சம். தெரியாத வகையில் எத்தனை லட்சமோ என்று தெரியவில்லை. அதாவது நம்மிடம் இந்த புகாரை கூறியவர்கள் தான் சுமார் 64 லட்சத்திற்கு ஏமாற்றப்பட்டதாக தெரிகிறது. இதற்கு ஏமாந்த பெண்கள்
அதற்கான ஆதாரமும் வைத்துள்ளனர். சரி, இன்னும் தீபாவளி 2 மாதம் இருக்கின்ற நிலையில் தற்போதே தாங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள் என்று கூறினீர்களே, சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்டீர்களா என்று நான் கேள்வி கேட்டேன். அதற்கு அவர்கள் கூறுகையில், சார், நாங்க பணம் கட்டியவர் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பு தீபாவளி சீட்டு நடத்தி அவர் தற்போது குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கிறார். அந்த வகையில் எங்களது பணமும் திரும்பி வருமா என்ற சந்தேகம் 100% இழந்துள்ளது என்று தெரிவித்தார்கள். அதாவது, இது குறித்து விசாரணையில் நாம் இறங்கிய போது அந்த ஏமாற்றப்பட்டவர், அதாவது ஏமாற்றியவர், கடந்த 2022 முதல் தீபாவளி சீட்டு நடத்தி பல்வேறு மாவட்டங்களில் ஏமாற்றியதால் தற்போது இதில் சிக்கி ஜெயிலில் இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களோ ஏழைகள். இனி இவர்கள் இந்த பணத்தை எப்படி பெறுவதென்று குழம்பி நிற்கிறார்கள். சட்டப்படி எப்படி செல்வது, எப்படி காவல்துறையில் புகார் கொடுப்பது, எப்படி தங்களை தற்காத்து கொள்வது. அன்றாடம் நாம் கூலி வேலை செய்து பிழைத்து வருகிறோம். இப்பொழுது ஒவ்வொருத்தரும் 5 லட்சம் 2 லட்சம் எப்படி பொதுமக்களுக்கு பணத்தை திருப்பி அளிப்பது, எங்கே கடன் வாங்குவது, எப்படி செலுத்துவது, இதிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது, பாதிக்கப்பட்டவர் ஜெயிலில் இருக்கும்போது எப்படி அவரை சந்தித்து அவரிடம் கோரிக்கை வைப்பது, எப்படி வழக்கை நடத்துவது, பணத்தை பெறுவது என்று பல்வேறு குழப்பத்தில் நிற்கின்றனர். இதற்கு காரணம் என்ன? ஆசையே துன்பத்துக்கு காரணம். எதையுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அதுபோல் முன்னெச்சரிக்கையாக ஆலோசனை செய்யாமல் ஒரு பணத்தை சட்ட ரீதியாக இல்லாமல் கொடுப்பது எவ்வளவு பாதிப்பு என்பதை நாம் முன்கூட்டியே உணர வேண்டும். ஏமாந்த பிறகு எப்படி பணம் பெறுவது என்ற ஆலோசனை செய்வதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? பொருளாதார ரீதியாக எந்த ஒரு விஷயத்தில் இறங்க வேண்டுமானாலும் முன்கூட்டியே யோசனை செய்யுங்கள், ஆலோசனை செய்யுங்கள். சட்டத்தை சரியாக பார்த்து செய்யவும். அதேபோல ஒரு வழக்கறிஞரை முன்கூட்டியே ஆலோசனை செய்ய வேண்டும். தற்காப்பு ரீதியாக பல்வேறு வகைகளை செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு பொருளாதார ரீதியான அனைத்து விஷயங்களும் இறங்கினால்தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கும். நாம் இஷ்டத்திற்கு நம்முடைய சொந்தமாக பல்வேறு விஷயங்களில் இறங்கினால் அதனால் பாதிப்பு ஏற்பட்டால் பின்னர் அழுது புலம்புவதால் என்ன பிரயோஜனம் என்று யோசிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.